இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான உலகம். அப்படிங்கும்போது செயற்கையான விதிமுறைகள், அதாவது இயற்கைக்கு எதிராக போகிறது தான் வந்து செயற்கையான விதிமுறை. இயற்கைக்கு எதிராக இயற்கை எதுவாக இருக்கும், இயற்கை விதிமுறை எப்படியெல்லாம் இருக்கோ அதுக்கு எதிராக ஒரு விதிமுறை உருவாக்குறது தான் செயற்கை விதிமுறை. அப்படிப்பட்ட செயற்கை விதிமுறைகளால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து குழந்தைகள், ஆண்கள் வந்து பெரியவர்கள். நம்ம இயற்கை விதிமுறைப்படி என்னென்னு இது வந்து பெண்கள் வந்து குழந்தைகள், ஆண்கள் பெரியவர்கள் அப்படிங்கிறது வந்து செயற்கையான விதிமுறை. அதுக்கு எதிரான இயற்கை விதிமுறைங்கிறது எப்படின்னா பெண்கள் வந்து பெரியவர்கள், ஆண்கள் வந்து சிறியவர்கள் அப்படிங்கிறது வந்து இயற்கையான விதிமுறை. அந்த விதிமுறை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகுக்கு பொருந்தாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள், பெண்கள் குழந்தைகள். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து ஆண்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. அதற்கு பெண்களுடைய பங்களிப்பு மிக குறையுது. இதில் வந்து இயந்திர அறிவியல் உலகம் வந்து முதல்ல வந்து எதுக்காக பெண்களை வந்து பெரியவர்கள், ஆண்கள் வந்து குழந்தைகள் அப்படின்னா, இயற்கை விதிமுறைப்படி ஒரு இயற்கையான வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆண்கள் அனைத்து வயது ஆண்களையும் வழிநடத்தக்கூடியவர்கள் பெண்கள் தான். இயற்கையான விதிமுறைப்படி நம்ம இயற்கையான விதிமுறைப்படி நம்ம எங்கே வாழும் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது. இது வந்து செயற்கையான உலகம். செயற்கையான உலகில் வந்து நம்ம செயற்கை விதிமுறைப்படி தான் வாழணும். இயற்கை விதிமுறைப்படி வாழணும்னா நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் இயற்கை விதிமுறையை பின்பற்றி வாழ முடியும். அங்கே வந்து மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, காங்கிரீட் கட்டடம் கிடையாது. அங்கே வந்து குடிசைடு தான் இருக்கும். அங்கே வந்து எல்லா மக்களுமே ஆண்கள் பெண்கள் என அனைவருமே உணவு உற்பத்தி செய்கிற ஒருங்கிணைந்த வேளாண்மை எனும் ஒரே ஒரு தொழிலை தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உலகம் என்பது மென்மையானது, எளிதானது. அந்த உலகை வழிநடத்த பெண்களுடைய திறன் 100% பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான உலகம், பிரம்மாண்டமான உலகம், உயிரை பணயம் வைத்து உருவாக்கப்பட்ட உலகம். இங்கே வாழணுன்னாலே உயிரை பணம் வச்சு வாழணும். இங்கே வந்து பெண்களால் வந்து ஆண்களை வழிநடத்த முடியாது. அந்த தகுதி பெண்களுக்கு கிடையாது. அதனால்தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் பெரியவர்கள், பெண்கள் குழந்தைகள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து தற்போது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் வந்து இங்கே இருக்கிற எல்லா தொழிலையும் ஆண்கள் செய்வாங்க. ஆண்கள் செய்கிற எல்லா தொழிலையும் பெண்களால் எல்லா தொழிலும் இல்லை, பெரும்பாலான தொழிலை வந்து பெண்கள் செய்ய முடியாது. பெண்கள் செய்கிற தொழில் எல்லாமே தங்களால் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. மற்றபடி இங்கே வந்து பல கோடிக்கணக்கான தொழில்கள் இங்கே இல்லை. ஆனால் வந்து பல கோடிக்கணக்கான ஆண்கள் செய்யக்கூடிய தொழில்களை பெரும்பாலான பெண்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ தொழிற்சாலைகள்லாம் இருக்குது, கனரக இயந்திரங்கள் இருக்குது, அப்புறம் வந்து இராணுவம் இருக்குது. இராணுவத்துலேயும் பெண்கள் இருக்காங்க. சும்மா ஒரு காட்சி பொருளுக்காக எங்களாலேயும் முடியும்னு சொல்கிறதுக்காக, நிரூபிக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த பெண்களை நம்பி இந்த இராணுவங்கிற அமைப்பு இல்லை. அது ஆண்களை நம்பி தான் இராணுவங்கிற அமைப்பு இருக்குது. இராணுவம் இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை. அது மாதிரி தொழிற்சாலைகள், அது மாதிரி போலீஸ் கூட அது ஆண்களை நம்பி தான் இருக்குது. பெண்களையும் போலீஸ் இருப்பாங்க. அவங்கள் மீது பெண் போலீஸ் மீது ஒரு குறைந்த பாதுகாப்பு நம்பிக்கை தான் வச்சுருப்பாங்க. ஒரு மென்மையான கேஸை எடுத்து நடத்துகிறது தான் வந்து பெண் போலீஸோட வேலையாக இருக்கும். மற்றபடி ஒரு போலீஸாக கடுமையான வழக்குகளை அல்லது கடுமையான கேஸுகளை வந்து கையாளுறதுக்கான தகுதி அது வந்து ஆண் போலீஸ்கிட்ட தான் இருக்குது. அது மாதிரி கனரக இயந்திரங்கள், பெரிய தொழிற்சாலைகள், பெரிய தொழில் நிறுவனங்கள், அதிலெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்க வந்து பெரும்பாலும் ஆண்களாகவே இருக்கிறார்கள். ஆண்களை நம்பி அது மாதிரி பெரிய இப்போ வந்து உலகத்தில் கோடிக்கணக்கான லாரி இயங்கும், அதை ஓட்டுறவங்க ஆண்கள் தான். கோடிக்கணக்கான பஸ் இயங்கும், அதை ஓட்டுறவங்க ஆண்கள் தான். பெண்கள் ஏதாவது ஓரிருவர் எங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக ஒரு இருவர் ஓட்டுவாங்க. அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து பெண்கள் வந்து லாரி ஓட்டலாம், பஸ் ஓட்டலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதில் ஏதாவது பிரச்சனை வரும், அதை சரி செய்யணும். நடு காட்டில் நடு ராத்திரியில் வண்டி நின்று போகும். அந்த இடத்துல வந்து ஆண்கள் தான் அந்த பிரச்சனையை, அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள அவர்களால் தான் முடியும். பெண்களால் வந்து ஒரு நடு ராத்திரியில் ஒரு லாரி ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது பஸ் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, லாரி ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நடு ராத்திரியில் நடு காட்டில் வண்டி நின்று போச்சு. அப்போ அந்த வண்டியில் உள்ள பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு அவங்களால அது முடியுமா? வெளியே போய் 4 இடத்துல போய் ஏதாவது பக்கத்தில் வந்து எதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கா, இல்லை என்ன எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை அங்கே மெக்கானிக்கை கூப்பிட்டு வரக்குள்ள அதெல்லாம் வந்து பெண்களால் அந்த நடுராத்திரியில் அது முடியுமா?
முடியாது. பகலில் கூட அது சாத்தியம் கிடையாது. அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால் வந்து பெண்களால் இந்த இயந்திர அறிவியல்களில் ரொம்ப சுதந்திரமாக வாழ முடியாது. பாதுகாப்பும் கிடையாது. அப்புறம் உடல் அளவிலும் பெண்களை விட ஆண்கள் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். ஆண்களால் சுதந்திரமாக எங்கே வேணாலும் போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண் ஆதிக்கம் ஏன் அதிகமாக இருக்குது, பெண்கள் ஏன் அந்தளவுக்கு ஆதிக்கம் செலுத்த முடியலை. அது மாதிரி ஆண்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை வழிநடத்த தகுதியானவர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகையே உருவாக்குவதில் ஆண்களுடைய பங்கு தான், அவருடைய ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த அந்த உழைப்பு அதுதான் வந்து ரொம்ப காரணமாக இருக்குது. அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் வந்து பெரியவர்கள், பெண்கள் வந்து குழந்தைகள் என நான் கூறியதற்கு காரணம். ஏன்னா இது செயற்கை விதிமுறைப்படி உருவாக்கப்பட்ட உலகம். அது வந்து சுரங்க தொழிற்சாலை, இப்போ இரும்பு தாதெல்லாம் எடுக்கிறது சுரங்க தொழிற்சாலை, நிறைய சுரங்க தொழிற்சாலைலாம் இருக்குது. தாதுக்கள், இரும்பு தாதுக்களை வந்து அதன் தனிமங்கள்லேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய தொழிற்சாலை, அப்படி இந்த நெய்வேலி சுரங்க தொழிற்சாலை, இப்படிலாம் வந்து பயங்கரமான வேலைகளை வந்து செய்வதற்கு ஆண்களுடைய இயல்பு தான் பொருத்தமாக இருக்குது, பெண்களுடைய இயல்பு பொருத்தமாக இல்லை. அதனால் அது ஒன்றும் தாழ்வு நிலை கிடையாது அப்படின்ற, அது வந்து இப்போ அந்த வேலை செய்கிறதுக்கு ஆண்கள் பொருத்தமாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால தான் வந்து அதனால் ஆண்கள் உயர்வு நிலையில் இருக்காங்க, பெண்கள் தாழ்வு நிலையில் இருக்காங்க. அப்படின்னா பெண்கள் வந்து இயந்திர அறிவியல் உலகில் உயர்வு நிலையை அடையவே முடியாதா? அவங்க அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா அதை நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம்.